ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து பிங்கத்தானை முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சுற்றி முற்றி ஏதாச்சும் கடை இருக்கான்னு பார்க்கும்போது ரைட் சைடில் பார்த்தா பலூனெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. யூட்டனை போட்டு அங்கே போய் பார்த்தா நம்ம மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்தாப்பில் வந்து அம்மனை வந்து இன்றைக்கி வந்து மாட்டுத்தாவணி பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தா அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 30 பேர்கிட்ட வந்து நின்றுட்டாங்க. அவ்வளோ கூட்டம், எங்களால் உள்ளக்கே போக முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் உள்ளக்கு போய் பார்த்தா செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட்டாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக சேர் உட்கார்றதுக்கு இருந்துச்சு. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மேலே படிக்கட்டுலாம் போச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுட்டு சரி ஃபஸ்ட்லேருந்து நம்ம வீடியோ எடுக்கலான்னு வெளியில் போய் பார்த்தா கொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளுக்கு தான் கொட்டடிக்கிறாங்க பார்த்தா நடிகர் சூரிய வந்து அந்த வேலை வந்துகிட்டு இருக்காராம். அவருக்காக கொட்டடிக்க இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்களாம். கரெக்டாக 9:15 ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே உள்ளே போய் எல்லா வீடியோவும் எடுத்துகிட்டே இருக்கேன். நல்லா நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடில் அப்படியே படிக்கிட்டே ஏறுறதை பார்த்தீங்கன்னா, அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்ஸு காரத்தெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. நேரில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மெனுவெலாம் வச்சுருந்தாங்க. லெஃப்ட் சைடு வந்து உட்கார்றதுக்கும் ரைட் சைடை வந்து அப்படியே நின்றுட்டு இந்த மாதிரி வடை டீலாம் குடிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நேராக போய் பார்த்தீங்கன்னா பார்சல். நீங்கள் அங்கே போய் டோக்கன் வச்சு அப்படியே கையில் வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம கிச்சன் வந்து நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஸ்வீட்ஸ் வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்கோவாலேருந்து எல்லாமே இருந்துச்சு. கார வகையிலையும் எல்லாமே இருந்துச்சு. அல்வாலேருந்து எல்லாமே இருந்துச்சு. கார வகையில் காராச்செவ்வு எல்லாமே இருந்துச்சு. பொடி மிக்சர் எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எதை வாங்குறதுனே எனக்கே டவுட் ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். எல்லாத்துலேயுமே ஒரு கிலோ வாங்கிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நிஜமானே நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா நீட்டாக இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் பார்த்தா வெளியில் வந்து எல்லாம் கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. பூக்கள்லாம் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு ரிப்பன் கட்டுறதுக்காக ரிப்பன்லாம் கட்டி வச்சுட்டாங்க. என்னை வந்து ஓரம் மட்பாட்டி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற எல்லாருமே என்ன மாதிரி சூரி சாரை பார்க்கணுங்காக ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம். ஒரு 1.5 ஹவரில் வந்து நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இன்னும் சூரி சார் வரல. அந்த வேன்னு சொல்லியிருக்காங்க, ஹைவே பிடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்காக தான் இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லார் முகத்தையும் பாருங்கள், அவர் எப்போ பார்ப்போன்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சாரோட கார் வந்துருச்சு. எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. கேமராமேன்லேருந்து எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. கொட்டெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அலப்புற ஆரம்பிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூரி சார் வந்து என்ட்ரு ஆகிட்டார். அவரை வந்து உள்ளக்கே விட மாட்டாங்க. அந்த ரிப்பன் பக்கமே வர விட மாட்டாங்க. அங்கே ரிப்பன் கட்டி வச்சுருக்காங்க. அந்த ரிப்பன் வெட்டுறதுக்காக வந்துட்டுருக்காரு. அவர் உள்ளக்கு அந்த ரிப்பன் பக்கமே வர விடாமல் எல்லோரும் வந்து இடிச்சிட்ருக்காங்க. இந்த பவுன்சர்ஸ் மட்டும் அவங்கள வந்து தடுத்துட்ருக்காங்க. அவரும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாரு. உள்ளக்கு வந்து அவர் ரிப்பன் வெட்டினதுக்கப்புறம் உள்ளக்கு வந்து ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கில் வந்து நெருப்பு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இந்த பிளான் சொல்லியிருக்காங்க. அவர் இப்போ வந்துட்டுருக்காரு. யாருமே உள்ளே அவரை விட மாட்டுறாங்க. எல்லாம் இடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வந்து இந்த ரிப்பனை வந்து கட் பண்ணிட்டாங்க. உள்ளக்க வந்து இப்போ குத்து விளக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. குத்து விளக்கு இது பண்ணும்போதே எல்லாருமே தட்டி விட்டு அவங்க மேலே வந்து லைட்டாக கங்கு பட்டுருச்சு. அதை தட்டி விட்டுட்டு இப்போ விளக்கு வந்து ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. வெளியில் வந்து ரிப்பனையும் உள்ளக்க வந்து குத்து விளக்கையும் ஏற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உள்ளக்க வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. மேலே அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறது தான் பிளான்.
அவங்க இப்போ வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. சூரி சார் வந்து யாருமே வரவே விட மாட்றாங்க. எல்லோரும் அங்கே இடித்து அப்படியே அவர் நசுக்கிட்டு இருக்காங்க. யாருமே விடவே மாட்றாங்க. எல்லோரும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுலேயே ஆர்வமாக இருக்காங்க. பாவம் அவர் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே அதில் தடுமாறி வந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு அந்த படிக்கட்டு அப்படியே மேலே ஏறுறது தான். சார் வந்து படிக்கட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து டாட்டாவும் ஹேண்ட் ஷேக்கும் கொடுக்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சாரும் கொடுக்குறாங்க. இந்த கூட்டத்தில் அப்படியே நம்மளும் கை கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கையை வந்து அப்படியே நீட்டிட்டேன். அவர் நம்மளுக்கு கொடுக்குறாரா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதை நான் காமிக்க மாட்டேன். நான் அவருக்கு கையை கொடுத்தேனா இல்லையா அதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இதுதான் இன்றைக்கான சேலஞ்ச். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கும் எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு. எனக்கு அவருக்கும் ஒரு 2 பேர் தான் நடுவில் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க படிக்கட்டில் நின்றுட்டுருக்காங்க, நான் இங்கே கீழே நின்றுட்டுருக்கேன். அவர் எல்லாருக்குமே ஹேண்ட் ஷேக்கும் டாட்டாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. குழந்தைய அப்படியே கொஞ்சிகிட்டு இருக்காங்க. நான் வந்து அவருக்கு வந்து ஹேண்ட் ஷேக் வந்து கொடுத்துட்டேன். அது எப்படி கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. நான் எப்படியோ எட்டி வந்து கொடுத்துட்டேன். அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை. நான் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டேன். அப்போது எப்படியோ வந்திருக்கு. சூரி சாரோட ஹேண்ட் ஷேக் வாங்கியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு லக் அடிக்கும்னு என்ன நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் தட்டி விட்டுட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.